Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மகாராஷ்டிரத்தில் முதல்வரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னவிஸுக்கும் துணை முதல்வரும் சிவசேனை தலைவருமான ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இடையிலான அதிகார பனிப்போர் மகாயுதி கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. என்ன நடக்கிறது மகாராஷ்டிர அரசியலில்? ஆளும் கூட்டணி ஆட்டம் காண்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். சில வாரங்களுக்கு முன்பு சிவசேனை எம்எல்ஏக்களுக்கான ஒய்பிரிவு பாதுகாப்பை திரும்ப பெற்றது மகாராஷ்டிர அரசு. இந்த விவகாரம் ஆளும் கூட்டணிக்குள் நீர்பூத்த நெருப்பாக இருந்த சச்சரவுகளை வலுவாக அம்பலப்படுத்தின. அப்போது என்னை சாதாரணமாக எடை போடாதீர்கள் என்று ஷிண்டே சொன்னது முதலமைச்சர் பட்னாவிஸுக்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டது. 2022 சிவசேனையை உடைத்து உத்தவ் தாக்கரேவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் முதல்வரானார் ஷிண்டே. 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகாயுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து 132 தொகுதிகளை வென்றது கூட்டணியில் ஷிண்டேவுக்கான முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டது. 2022 ஷிண்டேவை முதல்வராக்கி பட்னாவிஸை துணை முதல்வராக்கிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமையின் முடிவுக்கு பட்னாவிஸால் இயல்பாக கட்டுப்பட முடிந்தது. ஆனால் மகாயுதி கூட்டணிக்குள் மட்டுமல்லாமல் பிளவுபட்டிருக்கும் சிவசேனை கட்சிக்குள்ளும் தனது செல்வாக்கையும் தலைமைத்துவத்தையும் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் ஷிண்டேவுக்கு இந்த பதவி இறக்கம் அவ்வளவு எளிதாக ஜீரணிக்கக்கூடியதாக இல்லை. இது தொடர்பான ஷிண்டேவின் அதிருப்தி தொடக்கத்திலிருந்தே வெளிப்படத் தொடங்கியது. மறுபுறம் முதல்வரான பட்னாவிஸ் ஷிண்டே முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்திய பல திட்டங்களை நிறுத்தினார். அதோடு ஜால்னா மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட 900 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட சில திட்டங்கள் குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். சிவசேனை மற்றும் தேசியவாத காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சரவைகளின் செயல்பாடுகளை முதல்வர் அலுவலகம் நேரடியாக கண்காணிப்பதாகவும் மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஷிண்டேவின் சொந்த தொகுதியான தானேவில் நகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியும் என்றார் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வனத்துறை அமைச்சர் கணேஷ் நாயக். இவற்றுக்கு நடுவே சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் ஷிண்டே சிவசேனாவும் போட்டி போட்டு வருகின்றன. உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த ராஜன் சால்வி பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் சிவசேனையில் இணைந்தார். சிவசேனையைச் சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் உதய் சமந்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வலை வீசி வருகிறது. மகாராஷ்டிரத்தில் மகாயுதி கூட்டணி அப்படியே தொடருமா அல்லது எழுந்துள்ள பிணக்குகள் பிளவுகளுக்கு வித்திடுமா என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.